செக்கிழுத்த செம்மல் என்று போற்றப்படுகிற வ.உ. சிதம்பரனார் அவர்கள் ஒரு விதமான நோயால பாதிக்கப்படுறாரு. எல்லா விதமான மருத்துவமும் கொடுக்கறாங்க. அவருடைய உடலுக்கு உகந்ததாக இல்ல, அவருடைய நோயும் தீர்ந்தபாடு இல்ல. உடனே அவருடைய நண்பரின் நினைவு அவருக்கு வருகிறது. அவருடைய நண்பர் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அருள்மிகு காரணேஸ்வரர் ஆலயத்தின் சுந்தர ஓதுவாமூர்த்தியாக இருக்கக்கூடியவர். அவரை அழைத்து, என்னுடைய நோயை போக்கக்கூடிய வல்லமை நீங்கள் தருகின்ற திருநீருக்கு மட்டும்தான் இருக்கிறது. எனவே திருநீற்று பதிகம் பாடி எனக்கு திருநீர் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறார். மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீர். உடனே அவரும் திருநீற்று பதிகம் பாடி திருநீறு பூசிவிட்டு இறைவனுடைய திருநீற்றை தினம் பூசுகள் என்று கொடுத்து விட்டு செல்கிறார். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நித்தம் நித்தம் இறைவனை நினைத்துக் கொண்டே இருங்கள் என்றார். அவரும் இறைவனை நினைத்து தினமும் திருநீறு பூசினார். அந்த நோயானது சரியானது. ஆகையால் எல்லோருடைய வாழ்விலும் தன்னுடைய தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது திருநீறு என்பதை நாம் உணர வேண்டும்.